வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சாமை அரிசி இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நல்லாவே அருமையாக வரும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் சிறுதானிய இட்லி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சாமை அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இட்லி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த அரிசியும் சேர்க்க போகிறது கிடையாது. சாமை அரிசி மட்டும்தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். 4 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சோயாபீன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நார் சத்துலேருந்து புரதம், விட்டமின்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இது போல் இட்லி செய்யும் போது ஒரு அரை கிளாஸ் அளவு சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பஞ்சு மாதிரி நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சோயாபீன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் அரை கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா இது சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இட்லிக்குன்னு இல்லை, எல்லா இட்லிக்குமே இது ஒரு அரை கிளாஸ் சேர்த்து அரைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஊறி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை அரிசியை சேர்த்து அரைச்சிக்குவோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஊற வச்சதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறையா ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்குங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து அரைச்சிக்கிறேன். மாவு வந்து உங்களுக்கு சூடு ஏறாமல் இருக்கும், நல்லாவும் அரைப்பட்டு வரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். மாவு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து அரைச்சிக்குங்க இட்லி மாவு பக்குவத்துக்கு. நான் ஒரு 2-3 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமான அளவு சேர்த்துற வேணாம், பார்த்துக்கிட்டு நம்ம இட்லி ஊற்ற போகிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம். சிறுதானியத்துக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை கையால் கரைச்சி எடுத்து வைப்போம். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். புளிச்சு வந்தால் தான் இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா கரைச்சி விட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். வெயில் நேரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும், பார்த்துக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இது புளிக்கட்டும், காலையில் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கும் மாவை. இந்த ஸ்டேஜில் தேவைன்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா வேண்டியில். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் இட்லி உங்களுக்கு அழுத்தமாக போயிடும். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் துணி போட்டு கூட ஊற்றலாம், அதுவுமே நல்லா வரும். அந்த இட்லியும் துணியில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஒரு கத்தி வச்சு இது போல் குத்தி பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம வெளில வச்சுருவோம். கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இட்லி பாருங்கள், நல்லா அழகாக எடுக்க வருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு போல். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி ஆறுனாலும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் குறையாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா நல்லா கார சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அந்த ரெசிபி எல்லாமே நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி, இந்த சாமை அரிசி இட்லியை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.